எடுத்துட்டு இருக்கா வீடியோ. இப்போ வந்து டீ கடைசியா பால் குடிச்சிட்டேன் நான். குடிடா நல்லா குடி. தப்பா நினைக்காதீங்க. யார்கிட்ட பால் குடிச்ச? அசிங்கப்படுத்துறேன். அப்படியே கேட்குறான். அங்கிருந்தாண்டா இப்ப வந்தோம். அப்படியா? பரவாயில்ல, நல்ல வேலை. இந்த தடவை முட்டு சந்தில இருந்து காப்பாத்திட்டோம் சார். ஆல்ரெடி போய் முட்டிட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். தம்பி காமெடி வேண்டாம். உள்ள போயிட்டு உங்க என்ன அடுத்த வாரம் எங்கடா? அடுத்து என்ன போவோம் வாங்க. என்னடா பெட்டி பெட்டி மால் போகணும். மாலா இல்லை இப்போ என்ன நல்லா கோடி கோடியாக சம்பாரிச்சிட்டு போகிற மாதிரி பேசுகிறேன் அசாலு. இவடா ஜிம்மு இதா இப்படி நேரம் அந்த சைடு தான். ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுவோம். எவனா டீ சாப்பிட்டு ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. வா நம்ம பண்ணுறோம். நான் பால் தாண்டா சாப்பிட்டேன். நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஜோடி என்னமோ சாப்பிடுப்பா. பால் சாப்பிடு, பீர் சாப்பிடு. யார் என்ன சொன்னா? இல்லை டீலி ப்ரோட்டீன் இருக்குடா. திகார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு பாரு. நீ மூடிட்டு போ. டிகாசர் குடிக்கிறவன இன்ஜின் ஆயில்ரா. இன்ஜின் ஆயில் குடிக்கிறவன். எனக்குலாம் டீ வந்து இன்ஜின் ஆயில் மாதிரி. ஆமா எது டீ குடிச்சு நாங்க ஒர்க் அவுட் பண்ண போறோம். மணி என்ன கரெக்டா 12 மணிக்கு ஒர்க் அவுட் பண்றோம் பாருங்க. மயிலா ஐயோ நல்லதே நடக்கும்டா எல்லாமே அப்படின்னு இங்க பாருங்க गाइस. மயில் நல்லதே நினைப்போமே. மயில் பிடிச்சோம். யாருக்கெல்லாம் மயில் பிடிக்குமோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாடியில மாட்டிட்டாங்க. அங்க வரு ஜெயிண்ட் வீல்ல பாரு. நானும் நினைச்சிட்டேன். அங்க பாருங்க ரெடிட்டாங்க மாட்டிட்டாங்க. சின்ன பசங்க இல்ல. வாங்க போய் பாக்க. ஓ கப்பு. ஓ மை காட். பாக்க கூடாது. கரெக்ட்டா தெரிஞ்சு என்ன பண்ண ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஜீவா ஆட்கள்லாம் அள்ளி பழகி வந்துட்டானே. பாய்ஸ் ஏதோ ரோட்டுக்கு வந்துட்டோம். யாருக்கெல்லாம் மயில் பிடிக்குமோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் அம்மாவை பிடிக்குமோ லைக் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் அப்பாவை பிடிக்குமோ யாருக்கெல்லாம் விஜய் பிடிக்குமோ எல்லாரும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக். இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? இவங்க சொன்னதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. பாய்ஸ் ஜிம்முக்கு வந்துட்டோம் ஃபைனலி. ஜிம் நைட்டு 12 மதியானம் 12 மணிக்கு ஒர்க் அவுட் பண்றோம். செத்துறாதே ரெஸ்ட் ரூம் வருதா गाइस? ஏதோ பண்றாரு பாருங்க. ஏதோ பண்றாரு. சூடா இருக்கா? நம்ம தலைவர் இது இவர் ஏதோ பண்றாரு பாருங்க. இவர் ஏதோ சவுண்ட் எல்லாம் விட்டுட்டு இருக்கிறாரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீ எப்படி இறங்க தெரியாம அத பிடிக்கடா. நீ நல்லா இருக்கடா. அங்க ஒருத்தர் ஏதோ பண்றாரு. இவங்களுக்கு இதெல்லாம் எப்படி பண்ணுன்னே தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஒருத்தர் பாருங்க, இங்க ஒருத்தர், அது பின்னாடி ஒருத்தர். பாத்துரா அந்த பாட்டு போடுறா. गाइस இப்போ வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம். பிஜிஎம் வேற கேக்குறாரு. ஆமா பிஜிஎம் தல பிஜிஎம் தான். இருங்க நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தது இல்லையே இவங்க. நம்மலாம் ஒர்க் அவுட் பண்ணா அந்த ரணகலம் ஆயிரும். ஓ அப்படியா விஷயம்? இது என்னடா இப்படிடா போட்டது? ஏற்கனவே இப்படி இருக்க. ஏதோ சவுண்ட் தப்பா கேக்குது, என்னன்னு தெரியல. இது வந்து இப்படி தள்ளிக்க. ஏய் விசால் வந்துட்டான்டா. இப்படி வச்சுக்கணும். இரு நான் பண்றேன். நான் பண்றேன்டா. தள்ள வேண்டாம் பண்ண முடியும். இப்படி ஏய் கேமரா ப்ரோ வீடியோடா. எப்படி இப்படி பிடிக்கணுமா? ஓகேவா? என்னடா உடஞ்சிருக்குடா. ஒண்ணு டேய் கை அந்த சைடு விடுறா. ஓ இப்படியா? உனக்கு ஆடவும் தெரியல. சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. செஸ்ட்டுக்கு அது பண்ணு பண்ணு பண்ணு. தப்பா இருக்கலாம். என்ன ட்ரைனிங்கா? ஓ தப்பாகுதுண்ணா. ப்ரோ பாருங்க என்ன தவறான செயலில் ஈடுபடுறாரு. பண்ணு
இவன் பாருங்க ஐயோ தப்பா பண்ணிட்டு இருக்கானுங்க. கேப்டன் ஜாக்ஸ் பேர் அங்க இருக்காரு. இந்த மாதிரி நேரத்துல இவனை கேப்டன் சொல்லுவாங்க. வாய முறா சாரி கப்பல் ஆறு அடிக்கிறோம். எச்சக்கல அதான் இங்க பெட்ரோல் கொடுத்துருக்காங்களா, இதுல ஏறி நெல்லு. இதுதான் உடஞ்சிருக்கான்டா. இப்ப பண்ணு தூக்கு. என்னடா மூஞ்சி இது? கைப்புள்ள ரைட். ஏன் ஆடுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன் ஆடுது? வெயிட்டா இருக்குடா. நான் தள்ளி நான் பாக்க. இங்க தூக்குடா எனக்கு. ஏய் ஏதோ தூக்குங்க, ஏதோ இறக்குங்கிறான். விசால் வேற வீடியோ எடுத்துட்டு இருக்கான். பெரிய சோழர் பரம்பரை. தப்பா இருக்குண்ணா. டேய் ஜீவா அதை புறா, டேய் அதை நான் பண்றேன்டா, வாடா கேமரா புறா. பாடம் எடுத்துட்டு இருக்கான். ஆனா அண்டாசோடு சாப்பிடுவான் போல. ஏன் விசாலு கன்ஸ் இது தினமும் பண்ணணும்டா இப்படி. ஓகே ஓகே போதும் போதும், வா வா. தள்ள அடுத்தது பண்ணி பார்ப்போம். ஏய் நீ அது பண்ண தெரியுமா தெரியாதா? உட்காந்துக்கணும். இது மட்டும் தான் முன்னாடி வரணும். பேசாம முதுகு முன்னாடி வரக்கூடாது, அது மட்டும் தான். செட் ஆகல, ஹைட் கம்மியா இருக்கும்டா. இப்ப பாருடா. எங்க மூஞ்சி இப்படிதான் உங்க ஜிம்ல இருக்குல பாடா, ஹைட் கம்மியா இருக்கும். ஹைட் இத கம்மி பண்ணுவானுங்கடா. தள்ளு இப்படி வெச்சு பண்ணுங்க. தள்ளு இது நான் பண்றேன். பேக் எடு. இது எப்படி பண்ணணும்? வீடியோ எடு. இருந்தா அப்படி ஜிம்மிலே 10 நிமிஷம் வந்துச்சு. தள்ளு, கையை மட்டும் தள்ளு, அவ்வளவுதான். மெதுவா இருக்குமா? ஆமா. ஆனா ஏற்கனவே நீ முன்னாடி வரக்கூடாது, முன்னாடியே வரக்கூடாது. இன்னும் நேரா கொண்டு வா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் வந்து 4000 ரூபா 6000 ரூபாய் கொடுத்துட்டு ஜிம்முக்கு போவீங்க, அது போடுறதே வேஸ்ட்டு. இங்க பாருங்க, செம்மொழி பூங்கா வந்து 15 ரூபா டிக்கெட்டு, 15 ரூபா தான் ஒரு நாளைக்கு டிக்கெட்டு. வந்தீங்கன்னா இத்தனை ஒர்க் அவுட் பண்ணலாம், அழகா பண்ணலாம். பாருங்க மாப்பிள்ள 2 நாளா இங்க ஷோல்டர் வலிக்குதான்னு என்ன தெரியுமா சொன்னா, என்னன்னு தெரியல மாப்பிள்ள அப்படின்னா செத்து இருக்குதா. இந்த மாதிரி இங்க பாருங்க, வலிக்கலாம் சாகுங்கிறேன் இவன். எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸை பார்த்துக்கோங்க. அவர் என்னன்னா ஜிம்முக்கு போவோம், ஆனா அண்டாசோர் சாப்பிடுவாங்க. ஜிம்முக்கு போனால் டயட் மெயின்டைன் பண்ணும். ஜிம்முக்கு போயிட்டு ஒரு நாளைக்கு 10 நேரம் சாப்பிட்றான் ஃப்ரெண்ட்ஸ் அவன். யாருக்கெல்லாம் இது வரைக்கும் வீடியோ பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க முக்கியமா. சரிம்மா சரி வைங்க. அடுத்த ரவுண்டு போகலாமா இல்லை இங்கேயே செட்டில் ஆயிடலாமா? ஃப்ரெண்ட்ஸ் இதுலயே இருக்கலாங்கிறானுங்க பாருங்க. இதுலயே வாழலாம் இருக்கானுங்க. ஆனா வந்துட்டு இது நடைமுறை வாழ்க்கையில வந்துட்டு பயன்படுத்த மாட்டான் தான் இவெல்லாம். இங்க பாருங்க, நடைமுறை வாழ்க்கையில பயன்படுத்த மாட்டான். இங்க வந்து ஜிம்முக்கு ஒர்க் அவுட் பண்றேன்னா நான் இன்ன வரைக்கும் ஜிம்முக்கு போனதில்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் தொப்பை இவ்வளவு பெருசா வந்துருக்கு. என்ன பண்ண முடியும்? அவ பாரு இருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரே நிமிஷம் இருங்க. ஏதோ தப்பான மைண்ட் செட்லயே அவன் பண்றாங்க ஐஸ். தப்பான மைண்ட் செட்லயே பண்ணிட்டு இருக்கான். விசால் ஏதோ பண்ணி கொண்டு இருக்கிறார். இல்ல நான் தொப்பையோட இருந்துக்கிறேன், எனக்கு சந்தோஷம் தான். என்ன பண்ணலாம்? காலே போக மாட்டேங்குதாடா. ஏதோ சவுண்ட் விடுறா. இங்க பாருங்க 2 பேர் படுக்கிறானுங்க. டேய் பார்க்கலடா ஜிம்முடா. ஓய் சூப்பரா. என்னடா ஓகேடா பண்றா. சூப்பரா.
செத்துறாத இதான். ஓகே ஓகே குட் 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 ஒர்க் அவுட். கொதிக்குது, அதனால தான் நான் உட்காரல. சூரிய அண்ணன் வந்து வேலையை காமிக்கிறாருங்க. யாருங்க? படுங்க படுங்க படுங்க, நெற்பலையை படுங்க படுங்க. அண்டார் மாஸ்டர். மாஸ்டர் சொல்ல வரீங்க? சாரி செக்யூரிட்டி. இதெல்லாமே ரிப்பேர் ஃப்ரெண்ட்ஸ். வந்தீங்கன்னா அழகா வந்து விளையாண்டு போங்க, எதுவும் உடைக்காதீங்க. விளையாட இல்ல, இது ஜிம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு போங்க. காலையில் வெறும் 15 ரூபா தான். 15 ரூபா மாசம் வந்தீங்கன்னா நம்ம பொருள் மாதிரி பார்த்துக்கோ. தினமும் காலையில 6 மணிக்கு வந்துருங்க கைஸ். இங்க இருந்து நம்ம வாக்கிங் நடந்து ஒரு 7 மணி. எது? ஓகே இருங்க நானும் அப்படியே ஏறி பார்க்குறேன். என்ன உள்ளே கடை சாப்பிட்டதில்ல, இப்போதான் கலக்கும் பாத்திரம். 38 இல்ல யாருங்க ஒருத்தர் 38 + 15க்கு கணக்கு கேட்டுருக்கா? 30 + 15 45. அப்படியா? தள்ளு, ட்ரை பண்ணி பார்ப்போம். வாய்ப்பு இல்லை, என்னால் தூக்க முடியாது. எனக்கு ஷோல்டர் வலியா என்னன்னு தெரியல. இப்படி அப்படியே பின்னாடி திருப்பு. பின்னாடி கேம் பேக்ல இப்படி வந்துட்டு வெறும் மாசம் 450 ரூபா செலவு. இப்படி தூக்கணுமா? சைடில் இப்படி பிடிச்சிக்கோ. அப்படி முடியாது, சைடில் இப்படி. இந்த சைடு இந்த சைடு இப்படி அப்படி பிடிச்சி பாரு. அரக்க இந்த அளவு எத்தனா போதும், ஓரளவுக்கு எத்தனா போதும். ரொம்ப டைட்டா லூசா. டேய் விஷால், ஏன்டா வீடியோ கட் பண்றா? டேய் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு இருக்கதெல்லாம் வீடியோ கட் பண்ணி கொடுத்துறான்டா. ஏன்டா அவகிட்ட வீடியோ? ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து மேலே முன்னேறலான்னு இருக்கோம். அது வந்து தடுக்கிறது வந்துட்டு விஷால் தான். நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், இந்த மாதிரி தவறான எண்ணத்தில் பண்ணாது எதுவுமே. எதா பண்ண தெரியாதெல்லாம் விட்டுருமாப்ல. பின்னாடி விழுந்துட்டான். பண்ணு. என்னடா வர முடியும்? தெரியல. கிட்டத்தட்ட நம்ம இங்கே ஐயோ டே ஜிம் மாஸ்டர் வந்துட்டாரா, இறங்குங்கடா. செக்யூரிட்டில இருந்து இப்ப ஜிம் மாஸ்டராடா. பின்னாடி போக கூடாது அப்போ. ஆமா, சூப்பரா. இப்ப செக்யூரிட்டில இருந்து ஜிம் கோச்சர் ஆயிட்டாரு. அத பாப்பாண்டி படம் பார்த்திருக்கல, பவர் பாண்டி படம் பார்த்திருக்கல மாப்ள, அந்த மாதிரி வாடம் தரது பார்க்க வேண்டும். அப்படியே அடுத்து இப்படி போகணுமா? இது வந்து ஷோல்டருக்கா? இதெல்லாம் கட் பண்ணிடலாம்டா எடிட்ல. சரியா? கட் பண்ணி தான் அவனுக்கு வழி இல்லை. இதோ இங்க ஒரு யானைக்குட்டி விளாண்டுருக்கு. அடுத்தது போகாம என்ன இங்கே இது யானைக்குட்டி. அப்ப நீ எலி பூனைக்குட்டியா? ஜீவா டென்ஷன் ஆகாம போயிரு. இந்த வீடியோ இதெல்லாம் வச்சு இந்த தனியா தான் எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் எடிட் பண்ணல, எடிட்ல தூக்கிடுங்க. எடுத்துருங்க. சாமி நீ மூடிட்டு போ. முன்னேறாம நம்ம ஏன் தெரியுமா முன்னேற மாட்டேங்கிறோம்? இந்த இவன் இந்த ஒரு நாய், இவன் ஒரு மாஸ்டர் மயிரில் காசு. பேக் எடுத்துட்டு வாடா, கிளம்பலாம். அடுத்த வெளியே அடுத்த என்ன இருக்குன்னு பாப்போம். எங்கடா டிராகன் பார்த்தோம்? அடுத்தது என்னடா? அடுத்தது ஏதோ இருக்கு. அவன் என்னடா 2 3 தயவு செஞ்சு கேமராவை பத்தி பேசுகிறான். தப்பா ஏதாவது லைக் போடுறாங்க. இந்த லவ் பேட்ச் கொண்டு தாங்க முடியல. லவ் பேட்ச் முன்னாடி லவ் பேட்ச் நான் அப்ப என்ன சொன்ன, வயிறு எரியாதுங்களா? ஒரு காலத்துல நீங்களும் போவீங்க, அப்புறம் நம்மள மாதிரி இன்னொருத்தர் வருவாங்க பேசுவாங்கன்னு. நம்மளை வந்து பிரிக்கிறாங்க. கஷ்டப்பட்டு ஏதோ வீடியோ எடுத்து போகிறோம்ப்பா. முதல் வீடியோ எங்கள் வீடியோ வேண்டாம் கைஸு. முதல் வீடியோ எடுத்துருக்கோம், நல்லா இருக்கா பண்ணியிருக்காங்க. ஓ அவங்க வச்சுருக்காங்க. ஆனால் இனிமேல் நம்ம யூடியூப் சேனலில் டாக்கி வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். இவனை மட்டும் அவாய்ட் பண்ணிடுவோம். அவங்க அப்படி இப்படி இது பண்ணி தான் இடிச்சு வாங்க. அவ்வளோ போக மாட்டாங்க, காசு இல்லை நம்மக்கிட்ட.
இது நல்லா இருக்குடா. அப்படி போய் பார்க்கணும். நல்லா இருக்கதா நாசம் பண்ணிருக்காங்க நம்ம எங்க நண்பர்கள். எந்த சைடு போய் பார்க்கணும்? அது குளத்துக்கிட்ட உட்காந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பிரிஞ்சுட்டாங்க. உட்காந்து போறாடா. சூப்பர். நான் கூட ரெஸ்ட் ரூம் அர்ஜென்டினா போயிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். போதர பார்த்தோன்னே காலை தூக்கிட்டே நினைச்சேன். போதர பாட்டு காலத்துக்கு தான். உனக்கு நின்றா நான் உள்ள நின்று போட்டோ எடுக்கிறேன். தள்ளி விட்டுறணும். உள்ள ஒரு தள்ளு கவனிக்கிறாங்களா யாரா? ஓ அந்த செக்யூரிட்டி தானே. எங்கடா விசால் செக்யூரிட்டி தானா? அவ்வளோதான் கூட்டு வந்தோம். அதுக்கு நம்ம உள்ள போய் போட்டோ எடுக்கிறோம். கொடுப்பான்னு பார்த்தா இவனுக்கே சர்டிஃபிகேஷன் இல்லை. ஆமா என்ன சொல்ல இங்க எடுப்போம் போட்டோ நல்லா தானே இருக்கு. குரூப் போட்டோ எடுக்க நல்லா பாருங்கடா. செல்ஃபி இவனு ஆஃப் பண்ணா செல்ஃபி கேமரா இவனு எடுப்பா. செருப்படி வாங்கி விட்டார்கள். வாங்கிட்டீங்களா? நல்ல வேலை. நான் என்ன நினைச்சேன் நீங்க செருப்படி வாங்கிட்டீங்கன்னு நினைச்சேன். போலாம். எனக்கு வேற ஏதோ நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கு. தண்ணி குடிங்க. இந்த தண்ணி தான் குடிக்கணும். கொங்கு பாய்ஸ் ஃபேமிலிஸ் சென்டர்ல போய் இருக்காங்க. ஆமாண்டா. டேய் அங்க உட்காந்து ஒரு போட்டோ எடுப்போம்டா. நல்லா தான் ஹெலிகாப்டர் பேனல் மாதிரி இருக்கு. ஆமா அப்படிதான் இருக்கு. நான் பாருங்க அவங்க பாவம் வயசானாலும் வேலை செஞ்சுருக்காங்க கைஸ். டேய் கைஸ் போகலாம் கைஸ். ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம் கைஸ். பஸ் பொம்பளை சோக்கிலே இருக்கான். எஜிபிஷன் விசிட் பண்ணுறோம். ஏய் மீனா இங்க நம்ம கிட்ட வருது தண்ணி இந்த சைடு வருது. தண்ணி இப்படி வருது. அதுக்கு ஆப்போசிட்ல தான் மீன். நல்லா இருக்கடா மீன்லாம். ஃபோட்டோ எடுக்கடா மீனை. ஆனால் உங்களை எடுக்க சொல்ல நானே எடுத்துருவேன்டா. போனக்கு இது உள்ளே போட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அவ்வளோ போட மாட்டேன் மாப்பிள்ள. கவலைப்படாத. ஜூமில் இருக்காடா. சாராடி இப்போ ஜூம் பண்ணிட்டேன் இந்த வீடியோவில். உன்னோட இதான் ஃபேஸாக ஜூம் ஆயிடுச்சு. அதெல்லாம் கட் ஆகி கட் பண்ணிடுறேன். எடுத்து போதும் வாங்க. நான் செல்ல உள்ளே போட்டுருவேன். அதெல்லாம் பேக் அடிச்சுக்கிறேன். கேப்டன் ஜாக்ஸ்பரன் சொல்லும்போது பிஜே அதெல்லாம் போய் டேய் அப்படியே ஒரு அண்ணனை ஃபோட்டோ எடுக்க. டேய் போதுண்டா பார்த்தது. வாங்கடா டேய் வாங்கடா. அவங்கள கண்டுக்க வேணாம். நம்ம நான் வர இடத்துக்கு வருது. வா நம்ம போய் அங்கே மேலே போய் உட்காருவோம். அங்கே வரட்டும்டா. அங்கே உட்காருவோமா சென்டரில்? இது வந்து இந்த இடத்துல எதுவும் நடக்க மாட்டேங்குறாப்புல. வா ஏறி நின்று பார்ப்போம். நம்ம ஏறுறோம் கைஸ். இந்த அதை அப்படியே காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் வந்தீங்கன்னா இங்கே உட்காரலாம். இங்கே சண்டே ஆனால் ஏதோ பாட்டு பாடுவாங்களோ டான்ஸு அது மாதிரிலாம் நடக்கும். இப்போ நம்ம வந்து உங்களுக்காக நம்ம தலைவர் டான்ஸ் ஆடி காமிக்க போகிறது. நம்ம எனக்கு டான்ஸுக்கு எந்த சம்மந்தமே இல்லை. டான்ஸ்லாம் எனக்கு என்னன்னே தெரியாது. நயன்தாரா சொல்லலாமா அதை? வா ஏதோ இங்கே மாதிரி இருக்கும். நாங்கள் அப்படியே மேலே போய் ஒரு ஃபோட்டோ எடுப்போம். யாராவது எடுக்க சொன்னால் நல்லாயிருக்கும். அந்த அவங்க எடுக்க சொல்லுவாங்க. எடுக்க சொல்லலாம் எடுப்பாங்க. ஆனால் வெயில் அடிச்சு என்ன பண்ணி தொலையா உட்காந்து தான் வந்து தொலையா. நான் தான் சுற்றுறேன்னா நீங்களும் சுற்றுறீங்க. சரி அப்படியே நம்ம நிற்போம். சென்ட்ரல் தலை சுற்றுது. சென்ட்ரல் நில்லுங்கடா. நான் சுற்றுறேன்டா. வேற பார்க்காத. ஐயோ இல்லை அதுக்கு தான் அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அறிவு இருக்கான்னு கேட்டாங்க. அப்படிலாம் கேட்கல. ஸ்டேஜ் மேலே நிற்காதீங்க. இதோட ஆடாத டைம் நாங்கள் அசிங்கப்படுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அசிங்கட்டது உச்சத்தில் போகிறோம். உச்சத்தில் வந்துட்டு இங்கே இருக்கோம். என்ன பண்ணி தொலைகிறதுன்னு தெரியல. நான் எப்போ வீட்டுக்கு போய் இங்கிருந்து வெளியே போவேன் இருக்கேன். எனக்கு எல்லாம் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. இந்த பிளேஸ் யார் சஜஸ்ட் பண்ணா? செக்யூரிட்டி. இந்த பிளேஸ் இவன் தான் சஜஷன் பண்ணான். பூஜையை காட்ட மாட்டார். இப்போ
வாங்க, எனக்கு எல்லாமே தெரியும், நான் கூட்டு போறேன். கோவை குற்றாலம் போலாமா? அங்க போய் இதுக்கு நான் போனதே இல்லை. நானும் போனதே இன்ன வரையும் அவங்களுக்கு கிட்ட நமக்கு மட்டும்தான் தெரியும். தூரம் எங்களுக்கே அது ரொம்ப தூரம். லாஸ்ட் இந்த ரோடு ஸ்ட்ரைட்டா போற ரோடு வந்து லாஸ்ட். எதுக்குடா இப்படி அசிங்கப்பட்டே இருக்கீங்க? பாத்துக்கோங்க, அசிங்கப்பட்டது தெரியாம முன்னாடி போறாரு. ப்ளூ கலர்ல பட்டன், அது பட்டன் இல்லடா, அது என்ன பட்டன் எடுத்து நீ அசிங்கப்படணும். பட்டன் அனுப்பிட்டு அசிங்கப்படணும்ல. அங்கிருந்து பட்டரை பிக்காதீங்க. எனக்கு என்னமோ அறிவு இருக்கான்னு கேட்டாங்க. கரெக்ட் தானே, அறிவு இருக்கான்னு கேட்டாங்க. அறிவு இருக்காங்களா எனக்கு ஸ்டேஜ் மேல ஏறி நிக்கீங்க, அறிவு இருக்கான்னு கேட்டாங்க. இந்த சிலை ஃப்ரெண்ட்ஸ் அறிவு இருக்கா வரைக்கும் கேட்டுட்டாங்களாமா. ஸோ அசிங்கமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அசிங்கமா இருக்குன்னா நம்ம வந்துட்டு நமக்கு தெரியாது. அது இல்லாம நம்ம செக்யூரிட்டி ஒருத்தர் இருக்கா கூட, அவனாலதான் நம்ம அசிங்கப்பட்டுக்கிட்டே இருக்கோம். ஏன்னா அந்த பிளேஸ் வந்துட்டு ஏன்னா அந்த இருக்கான் பாருங்க, அவன் தான் இந்த பின்னாடி குண்டி பேண்ட் சிக்கி இருக்கு பாருங்க. மாப்பிள்ள விசாலே பங்காளி பீரோவில் துணி சிக்கி இருக்கு, எடுத்து விடு. பீரோவில் துணி சிக்கி இருக்கு, எடுத்துட்டியா? போலாமா? போலாம். கேவலமா சிரிக்கிறான் பாருங்க. இவனாலதான் இன்னைக்கு கேவலமா திட்டு வாங்கணும் கைஸ். இவனாலதான் இன்னைக்கு கேவலமா. சரி ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் ஒரு ஸ்டாச்சுஸ் இருக்கு, அதை மட்டும் பார்த்துட்டு வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். போகக்கூடாது, செருப்பாலே அடிப்பாங்க. அது ஒரு குறை தான், செருப்பால அடிக்காதது ஒரே ஒரு குறை தான், மற்ற எல்லாமே கேட்டுட்டாங்க. இதெல்லாம் யாரால? என்னாலயா? இல்லையா சக்கரை ஜீவா சக்கரையால இல்ல. பின்னாடி வராம பாருங்க, அதனாலதான். இங்க பாரு ரதம் வாங்கடா டே. கடைசியா இது வந்து யாரோட ரதம் அது? இது இதாச்சும் இவங்க பத்தி பேசிட்டாச்சு போலாம். வாங்கலாம். கொடையேழு வள்ளல்கள் எங்க படிப்பு கை. இது வந்து எங்க காலேஜோட படிப்பு கை வந்துட்டாரு. அங்க போக கூடாது. கோர்வை கொடுத்தாரு. அங்க போக கூடாதா? கைஸ் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, இது பேகன் வந்து மயிலுக்கு வந்து போர்வை கொடுத்தாராமா. எந்த போர்வை? பெட்ஷீட்டா? இது வந்து பாரி வந்து எது என்ன பண்ணாரு? முல்லைக்கு தேர் கொடுத்தாரா? ஓ, முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி. நம்மளுக்கு ஒரு சிங்கிள் டீ காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க எவனும். காரி தானம் பண்ணது. இவரை காட்டுறா எல்லாம் சொல்றாங்க. சொல்லுங்க தமிழ் புதல்வரே சொல்லுங்க. தமிழ் புதல்வன் ஆயாண்டிரன் வந்து விசாலோட பங்காளி. அதிகமா ப்ரோ இப்போ எனக்கு டவுட் தோணுது ப்ரோ. நெல்லிக்கனி என்ன ப்ரோ? இல்லடா, நெல்லிக்கனி என்னடா? அது எதுக்காக கொடுத்தாங்க? அவை வந்து அதிகமாக எதுக்கு நெல்லிக்கனி கொடுத்தாங்க? இதெல்லாம் எப்படிங்க நல்லா கவர் பண்றாங்க. இந்த இது இல்ல இந்த இதெல்லாம் படிச்சிருந்தா வச்சுக்க, இங்க வந்திருக்க மாட்டாங்க. என்ன சொல்றீங்க? டவுட் கேக்குறான். கேளு. இங்க வா, நீ தான் என்ன சொல்லிட்டு வந்த? வா, அது என்ன கொடுத்தாரு? நெல்லிக்கனி. இங்க வா, இல்ல சொல்லு. அதுக்கு வா. நீ பேசு. நெல்லிக்கனி சொல்றேன். நீ நெல்லிக்கனி சாகாவரம் பெற்று அவையார் எங்கன்னு கேக்குறியா? இரு நீ பேசு. நெல்லிக்கனி யார் கொடுத்தா? அவையார் வந்து அதிகமா என்ன பண்ணாரு? அவையார் கொடுத்தாரு. சாப்பிட்டா என்ன ஆகும்னு சொன்னாங்க? சாகாவரம் பெறலாம் சொன்னாங்க. அப்புறம் அவையார் எங்க இப்போ? அவையார் சாப்பிடவே இல்லையே. இந்த மாதிரி கேள்வி எல்லாம் நான் சொல்றேன். குப்பைக்கு போயிடுச்சு. ஒரு நெல்லிக்கு இத்தனை வருஷமா வாடா இருக்கும். இல்ல குப்பைக்கு போயிடுச்சு. இந்த மாதிரி கேள்வி எல்லாம் தமிழ் ஐயா கிட்ட கேட்டிருந்தேன்னா நீ வந்துட்டு நல்லா பாடிச்சு எல்லாம் நல்லா பண்ணிருக்கேன். பண்ணாம இவங்கிட்ட வந்து கேட்ட வேண்டிய விஷயத்த அங்கேயே கேட்டுக்கணும். வகுப்பறையில கேட்டுக்கணும். கல் அது கேட்டா கல்லாலே செதுக்கி இருக்காங்க. வந்து விசிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ போடாதாட திட்டுறாங்க. 5 டைம் அசிங்கப்பட முடியுமா? ஓரி செக்யூரிட்டி நீ தான் எங்களுக்கெல்லாம் சொல்லணும். நம்மளும் நல்லது பண்ணுவோம். இப்படி இருக்க மாட்டோம். நம்ம நல்லது மட்டும் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லது மட்டும் பண்ணுங்க. நல்லது பண்ணுவோம்.
எல்லாரும் நல்லதே பண்ணுங்க. ஆமா கைஸ், எல்லாரும் நல்லது பண்ணுங்க, எல்லாரும் நல்லா இருப்போம், எல்லாரும் அப்படி நினைங்க. இவனை மாதிரி சொல்றடா, இவனை மாதிரி எல்லாருமே நல்லது நினைங்க, எல்லாருமே நல்லது பண்ணுங்க, நல்லதே நடக்கும், நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். நொட்டும் அந்த மாதிரி நாயெல்லாம் நம்ம கூட சேர்த்துக்காதீங்க. நொட்டு சொல்றேன், இந்த மாதிரி அப்பப்ப டிமோட்டிவேட் பண்றவங்கள எவனையுமே உள்ள பக்கத்துலயே சேர்த்துக்காதீங்க. மோட்டிவேட்டா போயிட்டு இருக்கும்போது டிமோட்டிவேட் பண்ணுவாரு இவரு. இந்த மாதிரி கேஸ்ல கூட தான் உங்களுக்கு தான் ஆபத்து அதிகம். அதெல்லாம் நீ தான் மாப்ள, இவன் தான். சரி, அங்க படிக்க வேண்டியதுல இங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். வெள்ளை ஒரு அக்கா அங்க போறாங்க, பேக் கேமரா கேட்டேன். டிக்கெட் எங்கடா? நல்ல வேலை செக்யூரிட்டி போய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து டிக்கெட் காமிச்சா மட்டும்தான் இது ஓப்பன் ஆகுமாமா. ஏண்டா இங்கதான் வழி திறந்தே இருக்கேடா, ஏண்டா வழி திறந்தே இருக்கேடா, ஏண்டா வழி திறந்தே இருக்குடா. போயிரு செக்யூரிட்டி அப்படியே டிக்கெட் எடுக்கிறானே, என்னங்க வழிதான் திறந்தே இருக்கு, என்ன ஒன்றும் புரியல. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பாருங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வராங்க. இங்கெல்லாம் ஸ்கூல்ல இருந்து இங்கே கூப்பிட்டு வராங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, வந்தீங்கன்னா லைப்ரரியில் விசிட் பண்ணலாம். லைப்ரரிக்கு முடிஞ்சால் லைப்ரரியில் போய் விளாக் போட முடியும், பார்க்குறோம். லைப்ரரிலாம் போய் இந்த மாதிரி கத்திட்டு எங்கேயாச்சும் ஏதோ திட்டினாங்க, லைப்ரரிலாம் இந்த மாதிரி கத்திட்டு இருந்தோம்னா அடிச்சு சட்டையை பிடிச்சி வெளியே போடான்ருவாங்க, அவ்வளோதான், எதுவுமே பண்ண முடியாது. வாங்க செம்மொழி பூங்கா வாங்க, எல்லோரும் வந்து விசிட் பண்ணுற பிளேஸ் தான். நீட்டாக தான் இருக்குது, எல்லாமே நீட்டாக தான் இருக்குது. வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். பட் காலையில் யாரும் வராதுங்க, ஈவினிங் போல வாங்க. எங்கே போகிறீங்க? அன்சைடையா? வெளியே போகிற வழி இப்படி தானே இருக்கு. சரி, முடிச்சிடலாமா இதோட கண்டிப்பாக இந்த விளாக் சிறப்பாக நடந்தது. எல்லாரும் பாய் பாய் சொல்லுவோம். இதுல இருந்து என்ன கத்துக்கிட்டோம்னா, ஐயோ லைப்ரரி இல்லைங்கடா, இப்படி இல்லைங்கடா, அசிங்க தான் போடுவோம். பின்னாடி வாங்கடா எல்லாம், டேய் இப்படின்னா கைசு பின்னாடி வாங்கடா, பின்னாடி. இப்போ இல்லை, இதோட நம்ம விளாக் சிறப்பாக முடிச்சுக்கலாம். மேலே தூக்கவா? யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. வெறித்தனமான ஃபேன்ஸ் தான். ரொம்ப நல்ல வெறித்தனமான ஃபேன்ஸ் தான். நாங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு இந்த வீடியோ எடுத்திருக்கோம். கைசே கொஞ்சம் கேமராக்குள்ள வருவாங்க. நல்லா வீடியோ. ஆமாம், கண்டிப்பாக அடுத்த தடவை சூப்பராக வீடியோ எடுக்கிறோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். செம்மொழி பூங்கா விளாக் இதோட முடிச்சுக்கிறோம். பாய் 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 பாய்.